Hi viewers, welcome to Short Funly. ஸோ உங்களுக்கான ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யார்கிட்ட போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஷார்ட் ஃபன்லி அப்படிங்கிற நாங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஜஸ்ட் 15 டேஸில் லான்ச் பண்ணித்தரோம். ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட செல்வம் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு, த CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ. ஸோ கைஸ், இன்றைக்கி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்க போகிறேன், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ் ஆகும், ஹவு மச் இட் டஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எல்லா கொஷின்ஸையும் கேட்க போகிறேன். ஐ ஹோப் திஸ் வில் பி அன் மீனிங்ஃபுல் வீடியோ ஃபார் யூ. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் வில் பி, சார், ஓடிடி SaaS அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது சார்? இப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன க்ரியேட்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய கண்டென்ட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்டை நான் உண்மையாக ஓன் பண்ணுறேன்னா கிடையாது. ஏன்னா அந்த கண்டென்ட்டோட ஓனர்ஷிப் எல்லாமே நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் பில்ட் பண்ணிட்டே வரீங்க. அப்போது யூடியூப் இருக்குது, யூடியூப் மேலே நீங்கள் உங்கள் கண்டென்ட் போடுறீங்க. விமியோ இருக்குது, விமியோ மேலே உங்கள் கண்டென்ட் போடுறீங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ரிமெம்பர், கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வேறு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேறு. கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்ன கண்டென்ட் வேணால் போடுங்க. ஓடிடினா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் அது ஓடிடின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து யூடியூப் மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் டு ப்ளே தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓடிடி இஸ் த ரைட் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், டேக்கிங் கேர் ஆஃப் த ஓனர்ஷிப் ஆஃப் த கான்டென்ட். நான் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் எனக்கு ஓனர்ஷிப் கிடைக்கணும், ஓனர்ஷிப் நான் லூஸ் பண்ணுறேங்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கான சொல்யூஷன் தான் லான்ச்சிங் தேர் ஓன் ஓடிடி. ஓகே சார். ஸோ கைஸ், உங்களோட கண்டென்ட் நீங்கள் ஓன் பண்ணல, மற்ற பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஓன் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது தான் உங்களோட கான்டென்ட்டை வந்து உங்களால் ஓன் பண்ண முடியும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதுக்கான அத்தாரிட்டியை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் பீயிங் அன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓனர், நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம், நாட் பை ஜஸ்ட் ஷேரிங் த கண்டென்ட் இன் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ யாரெல்லாம் சார் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணலாம் சார்? சரி, லான்ச் பண்ணுறவருக்கு 2-3 ரீசன் இருக்கும். இப்போ வந்து யாரெல்லாம் இப்போ இம்மீடியட்டாக பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போது சன் டிவி அவங்களோட ஓன் ஓடிடி வச்சுருக்காங்க, ஹாட்ஸ்டார் விஜய் டிவியோடது. அப்போ எனி டிவி சேனல் அவங்களோட ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க தான் தந்தி டிவி. ஸோ தந்தி டிவி வந்து தந்தி ஒன்றுன்னு ஒன்று ஆரம்பித்தார், தந்தி ஒன் ஓடிடியும் ஆரம்பித்தார். ஓகே, இது மாதிரி இப்போ ஜெயா டிவி இருக்கா, ஜெயா டிவி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது. எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை ராஜ் டிவி ஓன் ஓடிடி வச்சுருக்காரு. இது மாதிரி எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வச்சுருக்கிற மீடியா சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் அவங்களுக்கான ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, ஒரு கண்டென்ட் ஷோ இருக்குது. அந்த ஷோ இப்போ பிக் பாஸ் இருக்குது அப்படின்னா, பிக் பாஸை வந்து ஒரே ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான். அந்த கண்டென்ட்டை ஒரு தடவை ஷூட் பண்ணுறாங்க, அதை டிவிலையும் உங்களை பார்க்க வைக்கிறாங்க, ஓடிடிலையும் பார்க்க வைக்கிறாங்க. கரெக்ட்? அப்போது இது வந்து மீடியா சேனல் ஆஸ் அ ஸ்டார் நெட்வொர்க் வந்து என்னது, டிவியில் காமிச்சு உங்கள் ஒரு தடவை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து அங்கே ஒரு தடவை காசு சம்பாதிக்கிறாங்க. அதே கண்டென்ட்டை ரீயூஸ் பண்ணி ஓடிடிலையும் காசு பண்ணுறாங்க, அதே இதை யூடியூப்பில் போட்டு அங்கேயும் காசு பண்ணுறாங்க. ஸோ இப்போ 3 இடத்துல அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதா? இதே தான் சன் டிவியும் பண்ணுது. சன் டிவி இப்போ ஜெயிலருக்கு கிரியேட் பண்ணுன்னா ஜெயிலர் சன் டிவிலையும் போடுவாங்க, சன் நெக்ஸ்ட் ஓடிடிலையும் போடுவாங்க, யூடியூப்லேயும் போடுவாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனி ரெவன்யூ சேனல் இருக்குது, ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு மீடியா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உடனே ஓடிடி ஆரம்பிக்கலாம். இதில் 2வது பாயிண்ட்டு, ஓடிடி ஆரம்பித்ததுன்னா அது எப்படி நான் க்ரோ பண்ணுறது. நிறைய பேர் வந்து என்னென்னா, டிவி சேனல் இருக்குன்னா டிவி சேனல் வந்து டிடிஹெச்சில் போட்டால் போதும். டிடிஹெச்சில் சேனல் பார்க்குறவங்களாம் அந்த டிவி சேனலில் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சேனலை பார்த்து, சேனல் நம்பரை பார்த்து ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஓடிடிக்கு நீங்கள் தான் டவுன்லோட் நம்பர்ஸ் எடுக்கணும், ஆடியன்ஸை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு எனக்கு என்ன வழி இருக்குது? இப்போ ஆல்ரெடி சேனல் வச்சுருக்காருன்னா சன் டிவி என்ன பண்ணுறாரு, இந்த சேனல் இந்த சீரியல் முடிஞ்சிருச்சா, இதை உடனே பார்க்கணுன்னா மறுபடியும் சன் நெக்ஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், டிவிலே விளம்பரம் பண்ணிட்டு போயிடுவார். பட் டிவி சேனல் இல்லாத அமேசான் ப்ரைம் என்ன பண்ணுது, அவங்க வந்து சோஷியல் மீடியாவை ஹெவியாக யூஸ் பண்ணி இந்த புது ஒரிஜினல்ஸ் வந்திருக்கு, இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவிலேருந்து ஆப்புக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த க்ரோத் ஸ்ட்ராட்டஜிலையும் ஷார்ட் ஃபன்லி மாதிரியான எக்ஸ்பர்டீஸ் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கான லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி க்ரோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர கன்சல்டேஷனை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் யார் இதை லான்ச் பண்ணோன்னா மீடியா சேனல் ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எனி டைப் ஆஃப் கான்டென்ட் நாங்கள் பண்ணுறோம். நான் வந்து ஃபேஷனை பற்றி பண்ணுறேன், அது ஃபேஷன் ஷோவை பற்றி பண்ணுறேன், இல்லை யோகாவை பற்றி பண்ணுறேன், இல்லை நான் வந்து குக்கிங்கை பற்றி பண்ணுறேன். எனி கான்டென்ட் க்ரியேட்டர் அவங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நத்திங் ராங். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் பேஸ் இருந்துச்சுன்னா சில எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ மட்டும் போட்டு ஓடிடியில் வந்து பார்க்க வைக்கலாம். இது வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு. நாளைக்கு வந்து நான் வந்து சில பேருக்கு மென்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மென்டர் பண்ணுறேன், இல்லை ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் மென்டர் பண்ணுறேன்னா நான் போடுற இந்த ப்ரைவேட் வீடியோஸை நான் என்னோடய ஓடிடியில் வச்சுக்கலாம். அவங்களுமே வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸுக்கு நீங்கள் எங்கள் ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு தடவையும் அதை பேசினதே திருப்பி பேச வேண்டியது இல்லை. அந்த ஆன்சரை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என் ஓடிடியில் போட்டுருவேன். அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ எல்எம்எஸ்ஸுக்கும் இப்போ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் ஓடிடிக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? அது வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, வெளில போயிடுறீங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோ. பட் ஓடிடிங்கிறது கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உள்ளே வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா நீங்கள் பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம். பட் யூ ஹேவ் அன் ஆக்சஸ் டு ஒன் லைப்ரரி. இட்ஸ் நாட் அ கோர்ஸ். ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ஓடிடியும் வேறு இதையும் மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கக்கூடாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் இல்லை இதுக்கு நான் லேர்னிங்க்கே போயிடுவேனே, அது வேறு பர்பஸ், இது வேறு பர்பஸ். ஓகே சார். அதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ கைஸ், உங்கள்கிட்ட வந்து கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து வேரியஸ் டைப்பில் ரெவன்யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் அ மீடியா டெக், ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸ் இருக்குது, லைக் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஓடிடி பிளாட்ஃபார்ம். A single content becomes a multiple source of revenue. So be alert of what you are doing right now. And creators-ஆக இருந்தாலுமே வந்து OTT platforms launch பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. As long as you have content, there is an audience to watch it. ஸோ உங்களுக்கான மல்டிபிள் ரெவன்யூஸை வந்து உங்களால் ஒரு ஓடிடி மூலியமாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ் டு லான்ச் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஒயிட் லேபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன சார் பிஸ்னஸ் டேர்ம்ஸில்? சரி, ஒயிட் லேபிளுங்கிறது என்ன சொல்கிறோன்னா, இப்போ நிறைய பேர் இது டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லணுன்னா, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குது. அது ஒயிட் லேபிள்னால் உங்கள் பேரில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர்ஸ் ஒரு ஃபைல் இருக்குது, அதை வந்து ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு மட்டுமே கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பேரில், உங்கள் லோகோவில், உங்கள் கலரில் அதை பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ இது என்ன, இருக்கிற சாஃப்ட்வேர் ஒன்று தான், அதுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனையோ பக்கோ வரப்போதில்லை. ஆனால் அதுக்கு அப்டேட் வரும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் அந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லைனா அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது சாஃப்ட்வேர் சர்வீஸ்க்கு அப்டேட் நிறைய நடக்கும், மெயின்டெனன்ஸ் இந்த விஷயங்களுக்கெல்லாம் காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். லான்ச் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்டர்ஸ்லேருந்து ஒயிட் லேபிள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை டெக்னிக்கலாக கிரியேட்டர்ஸோ இல்லை டெக்னிக்கல் தெரியாத ஆள் நான் நல்லா கண்டென்ட் பண்ணுவேன், எனக்கு ஓடிடி வேணும் அப்படின்னு ஆனால் ஒயிட் லேபிள் அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களேன்னு நினச்சிக்க வேண்டாம். இது என்னென்னா அங்கே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை காப்பி எடுத்து உங்கள் பேரில் கலர் பூசி கையில் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். அப்படி மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், ரொம்ப கிளியராக இப்போ நம்ம புரிஞ்சிருப்போம். ஒரு பெரிய டெக்னிக்கல் டேர்மை ஈஸியாக சார் டீகோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது ரொம்ப நிறையா லீகல் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய திங்ஸை ஒரு பெரிய பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லான்ச் பண்ண முடியும் ஓடிடியை. இல்லை நம்ம ஷார்ட் ஃபண்ட்லி வந்து என்ன பட்ஜெட்டிங்கில் வந்து ஒரு ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணி தராங்க சார்? சரி, ஷார்ட் ஃபண்ட்லி வந்து நம்ம ரொம்ப கஸ்டமைஸ்டாக ப்ரைஸிங் வச்சுருக்கோம். ஓகே, இது என்னென்னா நம்ம சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படிங்கிறனால மாதத்துக்கு 30,000 வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ப்ளஸ் உங்களுக்கான வெப்சைட்டு, மொபைல் ஆப்பு, டிவி ஆப்பு. இப்போ ஓடிடி அப்படிங்கிறப்போ இப்போ ஜென்ரலாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா வெப்சைட்டு, ஆப்பு வச்சுருந்தா போதும்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. பட் ஓடிடிக்கு வந்து
நீங்கள் ஓடிடின்னு குவாலிஃபை ஆகணும்னா உங்களோடது வெப்சைட் ஓடிடி வெப்சைட் இருக்கணும், மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு iOS இருக்கணும், அதுக்கப்புறம் மினிமம் டிவி ஆப்பாவது இருக்கணும். டிவி ஆப்னா என்ன சொல்கிறது, ஆண்ட்ராய்டு டிவிலையாவது அது ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது டிவி ஆப்லேயே ஆண்ட்ராய்டு டிவி, எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, ஆப்பிள் டிவி, இந்த மாதிரி அப்புறம் லோக்கல் டிவி மேனுஃபேக்சர்ஸ். இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக ஆப்பு பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபன்லி சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த 30,000 to 50,000க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் சில ஸ்டாண்டர்டைஸ் பேக்கேஜ் வச்சுருக்கோம். மினிமம் இதெல்லாம் பேசிக்ஸ் பேக்கேஜெலாம் இது இருக்குது. இதை தாண்டி இல்லை சார் நான் வந்து நல்லா ஹெவியாக மார்க்கெட் பண்ண போகிறேன், எனக்கு எல்ஜி, சாம்சங், ஆப்பிள் டிவி எல்லா ஆப்பும் கொடுத்துருங்க. அவங்களோட பையிங் பவரை பொறுத்து நம்ம அந்த ப்ரைஸிங்கை மாற்றுறோம். இது எல்லாத்துக்குமே ஆட் ஆன் ப்ரைஸிங் வரும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு வெப்சைட்டு, மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு iOS அண்ட் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி ஆப்பு, இது எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 30,000 to 50,000க்குள்ளே ஒரு ஓடிடியை நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட கண்டென்ட்டும் அதுக்கான கான்டென்ட் இருக்கணும். ஸோ இந்த 30,000 to 50,000க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்குறோம், இவ்வளோ உங்களுக்கு மாசானா இவ்வளோ ஸ்ட்ரீமிங் கொடுக்குறோம், இவ்வளோ யூசர் பேஸ் கொடுக்குறோம், இவ்வளோ வரைக்கும் டிராஃபிக் அலௌடுன்னு நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை தாண்டி போச்சுன்னா என்னென்னா அடிஷ்னல் பில். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வரப்போகிறதில்ல, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் அன்னெசரியாக பே பண்ண தேவையில்லை. பேசிக்ஸ் ப்ரைஸிங்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி ஓடி நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, சைன்அப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அடிஷ்னல் பேக்கேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ப்ராடக்ட் சேம் தான், ஆடியன்ஸ் கூட கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்லு வந்து ஏறும், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் ஷார்ட் ஃபன்லி வந்து உங்களுக்கான ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லான்ச் பண்ணி தராங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ கஸ்டமைசபிள். ஆஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார் எதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க சார்? சரி, கஸ்டமைசேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் லோகோலேருந்து ஆரம்பிக்கலாங்க. லோகோ, கலரிங் தீமு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூஐ வந்து இப்படி இருக்க வேணாம் சார், எனக்கு இங்கே 5 படமாக போட்டு கொடுங்க, இல்லை வந்து எனக்கு 10 படமாக வச்சு கொடுங்க. ஸோ நீங்கள் கஸ்டமைசேஷனுக்கு நீங்கள் ஆஸ்க் என் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ். ஆனால் அதுவுமே வந்து நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னா, இப்போ ஒரு கஸ்டமரை குயிக்காக நம்ம வந்து 15 டேஸ்க்குள்ளே உங்கள் கண்டென்ட்டை உங்கள் ஓடிடியை லைவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் முதல்லேருந்து வாங்கினா அது ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ ஒரு மினிமல் சேஞ்சஸில் உங்களுக்கான வெப்சைட்டு, ஆப்லேயும் சேஞ்சஸ் வேணுமா? ஏன்னா இது பெருசாக வந்து டெக்னிக்கலாக சொல்லணுன்னா அந்த லே அவுட்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த கலரில் வேணாம், இந்த தீமில் வேணாம், இல்லை எடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் அனிமேஷன் கொடுத்துட்டு அப்புறமா ஆப்பு கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி மினிமல் சேஞ்சஸில் டெஃபினட்டாக நம்ம அவங்க ஆப்போட கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கானதாக லான்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி க்ளோன் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி க்ளோன் ஆப்ஸே இப்போ நிறைய ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் பாலிசிஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் லான்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்டர்ஃபேஸில் வேணும் அண்ட் லோகோ, கலர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் சார் சொன்ன மாதிரி. ஸோ சார் ஒரு கண்டென்ட் ஓனர் அப்படிங்கிறவங்க தன்னோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்க கான்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா சார்? டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் ஃபன்லி வந்து உங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குது, ரைட்? ஆனால் நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களோட கண்டென்ட் ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணுவோமானா கிடையாது. ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணி கொடுத்து இப்போ வெப்சைட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கான ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஎம்எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அட்மின் டேஷ்போர்ட்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் இதில் சொல்லும்போது. ஸோ அந்த டேஷ்போர்டை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து அதுக்கான நாலேஜ் கேட்டியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு படத்தை உள்ளே வந்தால் எப்படியெல்லாம் எடிட் பண்ணணும், அந்த படத்துக்கு ட்ரெய்லர் எப்படி செட் பண்ணணும், ட்ரெய்லர் எங்கேருந்து ப்ளே பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து யூசர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, அந்த அனலிட்டிக்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும், இதுக்கான ஃபுல் ட்ரைனிங் வித்தின் 1 வீக் ஆஃப் டைமில் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் பிளாட்ஃபார்ம் ஓனர்னால் நீங்கள் வந்து அந்த இதை ரன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இருக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னிக்கல் இதை நாம் எத்தனை பேரை வச்சு ரன் பண்ணுறது? நீங்கள் கேட்டி வாங்கிட்டீங்கன்னா ஒரு பர்சன் போதும், ஒரு கண்டென்ட் அட்மின் பர்சன் போதும் கண்டென்ட்டை மட்டும் லைவ் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் பிளாட்ஃபார்முக்கான ஆப் டவுன்லோடோ, வெப்சைட் டிராஃபிக்கோ, சப்ஸ்கிரைபர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அந்த வேலை மட்டும் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை 2 பேர் போதும். நீங்கள் ஒரு 1 tier ஓடிடியுமே ரன் பண்ணலாம். ஏன்னா
டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயின்டெனன்ஸு, அப்கிரேடு, அப்டேட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் முதல்ல நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு இந்த 2 ரிசோர்ஸ் இருந்தால் போதும். ஈவன் நான் இன்னும் பெஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, ஏன்னா நீங்கள் விடிய கண்டென்ட் அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் த டேயில் ஒரு பர்சனே இருந்தால் கூட போதும். ஃபஸ்ட் ஆஃப் த டேயில் கண்டென்ட்டை லைவ் பண்ணுங்கள், செகண்ட் ஆஃப் த டேயில் கேம்பெயின் ரன் பண்ணுங்கள், வேலை ஈஸி, ரைட்? அப்போ ஒன் மேன் ஷோ இஸ் எனஃப். நீங்கள் ஷார்ட் ஃபன்லி டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டா போதும் உங்களோட ஓன் ஓடிடியை ரன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறோம். ஓகே சார். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய டீமாக இருக்கணும், இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு 10 to 15 minutes 15 மெம்பர்ஸ் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு பிக் ப்ராசஸ் அப்படின்லாம் நீங்கள் தேவையில்ல. உங்களுக்கான எல்லா ப்ராசஸையும் ஷார்ட் ஃபன்லி வந்து அசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் மோர் ஓவர் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அண்ட் ஒன் மேன் ஷோ. ஒன் மேனாகவே வந்து ஒரு ஓடிடியை மேனேஜ் பண்ண முடியும். கண்டென்ட் லைவிங் அண்ட் வந்து டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் இது மட்டும் தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அண்டர் மெயின்டெனன்ஸ் கொண்டு எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபன்லி உங்களுக்காக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ் டு லான்ச் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம் இன் 15 days. ஐ மீன் இட் இஸ் அன் வெரி லோ நம்பர் இன் த சென்ஸ், ரொம்பவே கம்மியான டேஸில் உங்களுக்கான ஓடிடி லான்ச் பண்ணி தராங்க ஷார்ட் ஃபன்லி. ஸோ கோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ ஹோப் நீங்கள் எல்லா உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் தட் ஓடிடி சாஸ், ப்ளீஸ் யூஸ் த கமெண்ட் செக்ஷன் டு ஆஸ்க் யுவர் questions. We will reply you as soon as possible. So thank you for watching. Stay tuned.